சரி, இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்டு என்ன சொல்லுது? நோ சைலண்ட். இது என்ன நோ சைலண்ட்? சரிங்களா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்க? ஓகேவா? மௌனமாக இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான். அதாவது பாருங்க, ஆண்கள் எதுக்கெல்லாம் அழுவாங்க தெரியுமா? பெண்கள் எதுக்கெல்லாம் அழுவாங்க தெரியுமா? நல்லா கேளுங்க. அதாவது பொண்ணுங்க இதுக்கு தான் அழுவாங்க. நீ பொம்பளை பேசாதன்னு சொன்னால் குரலை அடக்குறாங்கம்மா. அதனால் எனக்கு ரொம்ப கண்ணீராக வருது. என்ன செய்ய, ஒன்றும் பேச முடியல. படிக்க வேணாம், கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலக்கா. என் கனவெல்லாம் கிழிச்சு போட்டு என்னை கல்யாணம் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒரு அழுகை வருது. மூணாவது பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் காப்பாற்றினேன், கடனை சொல்லி குத்தி காட்டினான். அது நன்றி கடன் தானே? சரியா? உன்னை இத்தனை வருஷம் நான் காப்பாற்றிட்டே இருக்கேனே, இந்த வார்த்தை சொல்லும்போது அழுறா. நறு ரோட்டில் தனியாக நிற்க வச்சா என்ன பண்ணுறோம்? பயத்தில் அழுறோம். இப்போ பெண்கள் நீங்கள் அழலாமா? வீரமாக இருன்னு சொன்னால் கூட உடனே எனக்கு அழுக கூட உரிமை இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறோம். பொண்ணுங்க அழுறது பலவீனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய, நம்ம இதயம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே அடையாளங்கிறது அழுக மட்டும்தான். சரியா? சரி, ஆண்கள் எதுக்காக அழுகிறாங்க தெரியுமா? காரணம் உங்களுக்கு. ஆண்களை எல்லாரும் சொல்லுவாங்க, அழக்கூடாதுப்பா, ஆண்னா கல் மாதிரி இருக்கணும். ஆனால் ஆண்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு அதே இருக்குது தானே. ஆண்கள் இதுக்கு அழுவாங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. வேற அவங்க அப்பா இறந்தா தூண் உடைஞ்ச மாதிரி. ஆனால் அழமாட்டாங்க. சரியா? தோற்று போனேன், நான் ஜெயிக்கணும், என் பாரம் தலையில் தனியாக அப்படின்னு சொல்லி அழுவாங்கம்மா. அடுத்து பார்த்தீங்க, லவ் பண்ணுறாங்க, காதலிச்ச பொண்ணு போனால் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி தன்மானம் அப்படியே அழ வைக்குது. பொறுப்பு தாங்க முடியாமல் ஃபேமிலிக்கு சம்பாதிக்க முடியலன்னா பாத்ரூமில் போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதாவது மெயினாக கஷ்டப்படுற மெயின் விஷயம் இதுதான். குடும்ப சுமையை தாங்க முடியல, அவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு அலையிறாங்க. ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த வலிக்கே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதுதான் உண்மை. ஆண்கள் அழாதது வீரம் கிடையாது, அழ முடியாமல் அடக்கிறது தான் அவங்க சிறை. உண்மை தானே? சரியா? அழுகைக்கு ஆண் பெண் பேதம் இருக்கா இல்லையா? ரெண்டுக்கும் பேதம் கிடையாதுங்க. அழுக அப்படிங்கிறது மனுஷன் உயிரோடு இருக்கிற ப்ரூஃப். கல் அழாது, மரம் அழாது, மனுஷன்தான் அழுவான். ஏன்னா அவனுக்கு மனசு இருக்குது. பொண்ணுங்க அழுவாங்க, ஆண்கள் அழமாட்டாங்க. யார் சொன்னா? அது உண்மையாக பொய்யான்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு அது பெரிய பொய். ஆண்களும் அழுவாங்க, ஆனால் எதுக்குள்ளே அழுவாங்கன்னா ஒரு போர்வைக்குள்ளே, பிளாங்கெட்டுக்குள்ளே தான் அழுவாங்க. பொண்ணுங்களும் அழுவாங்க, ஆனால் சத்தம் இல்லாமல் தலைவாணிக்குள்ளே வச்சு மறைச்சி அழுறாங்க. சரியா? இனிமே ஒரு பொண்ணு அழுதா அழாதன்னு சொல்லக்கூடாது. அழுமா, நான் தோல் தரேன்னு சொல்லணும். ஒரு ஆண் அழுதா ஆம்பளை அழுவியான்னு கேட்கக்கூடாது. அழு தம்பி, உனக்கும் வலி தானேன்னு சொல்லணும். சரிங்களா? அழுகைங்கிறது சுத்தம் பண்ணுறது. சரியா? கண்ணீர் கண்ணை அப்படியே கழுவுது. கண்ணிலேருந்து கண்ணீர் வடிதில்ல, அது கண்ணீர். அந்த கண்ணீரை பூரா தொடச்சி எடுக்குது, வெளியில் வருது, மனசை கழுவுது. சரியா? ஸோ இனிமே அழுகிறவங்கள என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உணர்வு இல்லாதவன் யாரும் அழமாட்டான், அவன் மனுஷன் இல்லை, கல். சரியா? உங்கள் கண்ணியில் தண்ணி இருக்கா இல்லையா? இருந்தால் தயவு செஞ்சு அழுதுருங்க, கண்ணீர் விட்டு. அழுகிறதும் வீரம்தான், அழாமல் இருக்கிறதும் வீரம்தான். ஆனால் பொய்யா சிரிக்கிறது மட்டும் வீரம் இல்லை. சரியா? அப்போது ஆண்கள் அழலாமா, பொண்ணுங்க சிரிக்கலாமா சொல்லுங்கள்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதே மாதிரி சிக்கல்கள் தான். ஓகே, இனிமே என்ன சொல்லுங்க, நோ சைலண்ட் அப்படின்னு ஒரு வீட்டில் போட்டுருங்க ஒரு போர்டு. சரியா? எத்தனை நாள் அழுதுகிட்டே இருப்பீங்க? மெதுவாக ஆரம்பித்து கடைசியில் அப்பா வலிக்குதுல்ல. சரியா? வாயை மூடிட்டு எத்தனை நாள் தான் இருப்பீங்க? கணவர் திட்டுறாரா, மாமியார் குத்துறாங்களா, சைலண்ட்டாக மனசு உடையுது. சரியா? சைலண்ட்டாக தலகாணியை நினைக்கிறோம். எத்தனை நாள்? நம்ம குரலுக்கு விலை இல்லையா? மனைவி தப்பு செய்கிறாளா, அம்மா தப்பு செய்கிறாங்களா, எத்தனை நாள் அழுகி அடக்கி வைக்க போகிறீங்க?
நோ சைலண்ட். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, நோ சைலண்ட். ஓகேவா? இந்த போர்டை எழுதி வச்சு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்கள் அழுகையை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய உரிமையை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க. சரியா? இதுக்கு ஒரே தீர்வு நோ சைலண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நோ சைலண்ட்டுன்னு போடுங்க. என்ன பிரச்சனை இருக்கோ அது கூட சேர்த்து அந்த பிரச்சனைக்கு இனிமேல் நான் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன்னு கமெண்ட்டில் போடுங்க. சரியா?